உலகமெங்கும் இருக்கும் நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள். இந்த அருமையான காணொளியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான பெயர்ச்சி, அதாவது நகர்வு. இதுவரைக்கும் அவர் கும்பராசியில் ஜெகஜோதியாக இருந்தார். இப்போ அடுத்தது மீன ராசிக்கு வரப்போகிறார். மீன ராசியில் ஆல்ரெடி அங்கே சனீஸ்வர பகவான் இருக்கார். சனீஸ்வர பகவானோட இந்த சூரிய பகவான் சேர்றார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் சனீஸ்வர பகவானும் சேரப்படாது. அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. அப்போ நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவ்வளோதான். அது கூட சில நாட்கள் தான் அந்த மாதிரி இருக்கும் வைப்ரேஷன், மற்றபடி பெரிய அளவில் இருக்காது. அந்த வகையில் மீனராசிக்கு வரக்கூடிய சூரிய பகவான் குருவோட வீட்டுக்கு தான் வரார். அதனால் பரஸ்பரம் நண்பர்கள், ஒரு நல்ல பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இந்த சூரிய பகவான் பித்ருக்காரகன். ஆக்சுவலாக எல்லா கிரகங்களும் சூரிய பகவானோட ஒளியை வாங்கின்னு தான் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கு, ராகு கேது தவிர. அந்த வகையில் மீனராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இணைய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சுய ஜாதகம், உங்களோட ஜாதகம் பார்க்கணுன்னா கீழே நம்பர் கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். ஆக இந்த சூரிய பகவான் மீனராசியில் ஒரு மாத காலம் சஞ்சரிக்கும் நேரம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள், இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான ரிஷப ராசி நேர்களே, இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான பயிற்சி. கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதம் தான். ஏன்னா இந்த சூரிய பகவான் உங்களுக்கு சுகாதிபதி, சுகங்களை வாரி வாரி வழங்கக்கூடியவர், சொத்து சுகம் எல்லாமே கொடுக்கக்கூடியவர் இந்த சூரிய பகவான். அதனால தான் சொல்லுவேன், நான் ஒவ்வொரு இதுலேயும் சூரிய வழிபாடு பண்ணுங்க, டெய்லி பண்ணுங்கன்னு. ஏன்னா அது சூரியன் டெய்லி வராருல்ல, அப்போ டெய்லி நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். குளித்து முடிச்சுட்டு சூரியனை பாருங்கள், கிழக்க நோக்கி, ரொம்ப விசேஷம். ஆக இந்த சுகாதிபதி இதுவரைக்கும் எங்கே இருந்தார்னா உங்களுடைய ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துல திக்பலம் அடைந்து ராகுவுடன் இணைந்து குருவின் பார்வை பெற்று உங்களுக்கு சில முன்னேற்றங்களையும் கொடுத்தார், சில டென்ஷனையும் கொடுத்தார். ஏன்னா தொழிலில் நிறைய பேருக்கு ஒரு சறுக்கல் வந்திருக்கு. எப்படின்னா நல்லா போய்கிட்டு இருந்த அந்த தொழில் டவார்னு ஒரு அதல பாதாளம்னு சொல்ல முடியாது, ஒரு பாதாள ரேஞ்சுக்கு போயிடுச்சு. ஏதோ ரொம்ப டென்ஷன். அதாவது நீங்கள் அனுப்பிச்ச சரக்கெல்லாம் திரும்பி வந்திருக்கு. அதேமாதிரி இந்த தொழிலே வேணாம்ப்பா, நம்ம பேசாமல் எல்லாத்தையும் மூடு விழா பண்ணிவிட்டு உத்தியோகத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேருக்கு எண்ணம். சரி, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்லைங்கிற ஒரு இது பரபரப்பு, வேலை ஜாஸ்தி, அந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ இந்த சூரிய பகவான் எங்கே வரப்போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் பாவத்துக்கு வரார். இந்த 11ஆம் பாவத்தில் ஏற்கனவே சனீஸ்வர பகவான் வந்தாச்சு. அவர் உங்களுக்கு நிறைய நல்லது பண்ணிட்டுருக்கார், பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார், பண்ணிட்டுருப்பார். அந்த வகையில் இந்த சூரிய பகவானை அங்கே சேர்ந்து விட்றார். 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு நிச்சயம் நல்லது தான் பண்ணுவார், ஏன்னா உங்களுக்கு சுகாதிபதி. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானம், தனகாரகன். அவர் 2ஆம் இடத்துல அற்புதமாக இப்போ தான் வக்ர நிவர்த்தி ஆகி ரொம்ப அற்புதமாக இருக்கார். ஸோ குருவும் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிள், அதே சமயம் சூரிய பகவானும் ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கார், ரொம்ப சூப்பர். அப்போ லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய சூரிய பகவான் கண்டிப்பாக உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றத்தை தான் கொடுப்பார். அதேமாதிரி புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும். சரி, தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவா எப்போவுமே ரிஷபராசி என்பவர்கள் தொழில் வியாபாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா யாரையுமே நம்ம ஏமாற்றணும்னு நினைக்கக்கூடாது. அப்படி போனால் ரொம்ப அற்புதமாக இருக்கும். சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்தால் கூட அப்படியே இந்த சூரியனை கண்ட பனித்துளி போல் அப்படியே விலகிடும். ஆக இந்த சூரிய பகவான் 11ஆம் இடத்துக்கு வந்தோடனே தொழில் வியாபாரம் சூடுபிடிக்க தொடங்கும். அப்படியே இந்த பழைய படத்துலலாம் பார்த்தீங்கன்னா, பழைய படம் கொஞ்சம் எடுத்துருவாங்க, அது பெட்டிக்குள்ளேயே இருக்கும், ரிலீஸ் ஆகாது. திடீர்னு ஒரு நாளைக்கு ரிலீஸ் ஆகும். ஏன்னா அவங்க அந்த ஆக்டரோ இல்லை ஆக்ட்ரஸோ நடித்த படம் ஒன்று ஹிட் ஆகிடும். உடனே எறா அந்த பெட்டியை தூசியை தட்டுறா, ரிலீஸ் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். அந்த மாதிரி தொழிலே வேண்டான்னு மூடு விழா நடத்தலாமான்னு நினச்சவங்களுக்கெல்லாம் இப்போ அற்புதமான ஒரு காலகட்டம். அதுமாதிரி புதுசாக தொழில் தொடங்குறீங்களா, நல்ல தொழில் உங்களுக்கு அமையும்.
அதே ஒரு அமௌண்ட்டு போட்டு புதிய முதலீடெல்லாம் போட்டு நல்லா பண்ணணும், சூப்பராக பண்ணலாம். முக்கியமாக பெண்கள் அற்புதம். அவங்களுக்கு ரொம்ப கஷ்டகாலமாக இருந்தது. எப்படின்னா மனசில் சொல்ல முடியாத ஒரு கஷ்டம். ரிஷபராசி பெண்கள் மட்டும் பார்த்திங்கன்னா டக்குன்னு அவங்களோட கஷ்டத்தை சொல்ல மாட்டீங்க. எல்லாமே கஷ்டத்தை நம்ம சொன்னாதான் அதுக்கு வந்து ரெமெடி கிடைக்கும். ஆனால் நீங்கள் அப்படி சொல்லவே மாட்டீங்க. நீங்கள் மனசுக்குள்ளேயே போட்டு அதை எப்படி சரி பண்ணலாங்கிறதுல தான் இருப்பீங்களே தவிர வெளியில் 4 பேர்கிட்ட சொல்லி கொஞ்சம் மன ஆறுதல் அடைஞ்சிக்கலாம் செய்ய மாட்டீங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு அருமையான காலகட்டம். நல்ல ஒரு முன்னேற்றம். உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். மனசில் இருக்கிற கஷ்டங்களும் குறையக்கூடிய ஒரு காலகட்டம். சரி, குழந்தைகள், படிக்கிற குழந்தைகள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்ப 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 நல்ல மதிப்பெண்கள் வாங்குகிற அளவுக்கு படிப்பாங்க. அப்படியே விட்டுப்போன படிப்பெல்லாம் தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். விட்டு போயிருக்கோம், டப்புன்னு எழுந்து அந்த எக்ஸாம் எழுதலாமா, இந்த எக்ஸாம் எழுதலாமா அப்படின்ட்டு எழுதி ஒரு பெரிய லெவலுக்கு வந்துடுவாங்க. அதுமாதிரி ரிஷபராசியில் கலைத்துறை நண்பர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. ஏன்னா ரிஷபராசிக்கு வந்து ராசிநாதன் சுக்கிரன் அப்படிங்கிறனால சுக்கிரன் என்றைக்குமே வந்து பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு கொஞ்சம் காரகன். அதனால் எதுக்கு கொஞ்சம் காரகன் சொல்லலைன்னா புதனும் உண்டு. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கிறதுனால கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும். இதெல்லாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப நல்ல காலகட்டம். ஏதாவது ஒரு பதவி, பொறுப்பு இதெல்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த மீனராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சூரிய பகவான் கண்டிப்பாக ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பார். ஏன்னா தனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவும் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கார். என்ன அடுத்தபடியாக ராகு உங்களுக்கு 10ஆம் பாவத்தில் இருக்கார். கேது 4ஆம் பாவத்தில் இருக்கார். 10ல் ஒரு பாவியாவது இருந்தால் வெற்றின்னு சொல்லுவாங்க ஜோதிட விதி. அப்போ கண்டிப்பாக ஒரு நன்மைகள். ஆக ஏகப்பட்ட கிரகங்கள் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு சூப்பராக இருக்கு. அதனால் இந்த சூரிய பயிற்சி உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். சரி, இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படின்னா பரிகாரம் என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம். கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6லேருந்து 7 அன்னதானம் பண்ணுங்க. அன்னதானம்னாக்க டிஃபன் ஏதாவது 2 இட்லி பேக் பண்ணி ஒரு 4-5 பேருக்கு கொடுங்க. உங்கள் கையால் அற்புதமான பலன் கிடைக்கும். அதுமாதிரி காலையில் எழுந்தோடனே முன்னாடியே சொல்லிட்டேன் பாருங்கள், இந்த பதிவு ஆரம்பத்திலே உடல் ஆரோக்கியம் சீரடையணும் அப்படி இப்படின்னா சூரிய வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் நீங்கள். ஆக இந்த சூரிய வழிபாடு, அன்னதானம் இதெல்லாம் பண்ணினேனாலே இந்த சுகாதிபதி சூரிய பகவான் உங்களது லாபஸ்தானத்தில் அமர்ந்து அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.